ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஆரஞ்சு தோலை எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம ஒரு கட் பண்ணிக்க போகிறோம். சென்டரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 போர்ஷன் நம்ம கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த 2 போர்ஷனில் நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போர்ஷனில் நான் இதில் ஒரு இது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு போர்ஷனில் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக இருக்கும். இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விளக்கு திரி இருக்க மாதிரி இருக்கும். இது அடிப்பக்கம் இந்த இது. ஸோ அடிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு திரி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு லேம்ப் மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு தோலை நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எப்பவும் போலேயே நம்ம விளக்கேற்றுற மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா இது திரி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது நம்ம ஆரஞ்சு தோல் வச்சு இந்த மாதிரி விளக்கேற்றும் போது வீட்டில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே நமக்கு போயிடும். இந்த விளக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 hours மேலே நல்லாவே எரியும். இதில் நம்ம எப்பவும் போல் விளக்கேற்றுற எண்ணெயை வச்சு நம்ம யூஸ் பண்ணி விளக்கேற்றிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் இந்த இது பிடிக்கும். அதே மாதிரி அந்த திரியிலையும் படுற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த திரியில் தீ நல்லா பிடிச்சி எரியும். ஸோ திரியிலையும் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்பவும் போல் விளக்கேற்றிக்கலாம். விளக்கேற்றிட்டிங்கன்னா ஆரஞ்சு ஸ்மெல் வீடே நல்ல வாசமாக இருக்கும். இது எரிய எரிய பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நறுமணமாக வீடே நல்ல ஸ்மெல் அரோமாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிறத இப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம். இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 2 hours பக்கம் நல்லா எரிஞ்சு அந்த ஆரஞ்சு தோலோட கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். நம்ம இன்னொரு ஹாஃப் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த ஹாஃபில் எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை பார்த்துட்டிங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதில் சும்மா வைக்காமல் நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் அந்த தோலை நம்ம கட் பண்ணியிருக்கிறத வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா நம்ம எப்பவுமே வீட்டில் யூஸ் பண்ணுற காமன் சால்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே போயிடும். அதே மாதிரி ஸ்மெல் ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு மெயினாக வராது. ஸோ இந்த ஆரஞ்சு தோலில் ஃபுல்லுமே நம்ம நிரப்பிக்கலாம். இந்த உப்பு ஃபுல்லும் நிரப்பியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு கார்னரில் நம்ம வைக்க போகிறோம். இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 weeks ஒன்ஸ் நீங்கள் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும் ஃப்ரிட்ஜில். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீடே நல்ல ஸ்மெல் ஆகணும், நல்ல வீடே அரோமாவாக இருக்கணும்னா இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் நம்ம ஆரஞ்சு தோலை நம்ம போட்டு வச்சுட்டா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு தோலோட எசன்ஸ் இறங்க இறங்க வீடே நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் வீடு ஃபுல்லுமே பரவும். நம்ம குளிக்கிற தண்ணியிலையும் நம்ம ஆரஞ்சு தோல் போட்டு வச்சிடலாம். கொஞ்சமாக சுடு தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த ஆரஞ்சு தோலோட எசன்ஸ் எல்லாமே இறங்கும். நம்ம குளிச்சுட்டு வரும்போது நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே ஷூ யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷூலேருந்து நமக்கு பேட் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் ஆரஞ்சு தோல் இருந்ததுன்னா அந்த ஷூக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஷூவில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வார்ட்ரூப்லேயும் நம்ம இந்த ஆரஞ்சு தோல் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஆரஞ்சு தோலை நம்ம வார்ட்ரூப்பில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸுமே நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சியும் வராது. இந்த மாதிரி ஆரஞ்சு தோல் நம்ம வைக்கும்போது இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லாகும் ட்ரெஸ் எல்லாமே. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி உப்பு படிஞ்சிருக்கும் நம்மளோட டேப்லெல்லாம். நான் என்னோட இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சால்ட் வாட்டர் தான். ஸோ நல்லாவே உப்பு படிஞ்சிருக்கு. இதை கரை எல்லாமே போகிறதுக்கு நம்ம ஆரஞ்சு தோலை எப்பப்போ நமக்கு ஆரஞ்சு தோல் கிடைக்குதோ அப்போ எல்லாமே நம்ம நல்லா தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேப்பில் இருக்கிற இந்த மாதிரி கரை எல்லாமே போயிட்டு உங்களுக்கு சூப்பராக நல்லா பளிச்சுன்னு டேப் கிடைக்கும்.
லைட்டாக வாட்டரில் அதை டிப் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு தோலை நல்லா ரப் பண்ணுங்கள். எல்லா பக்கத்துலேயும் ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா போகும். என்னோட இது நல்லா வந்துட்டு சால்ட் வாட்டருங்காட்டி எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு போகிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒர்க் அவுட்டான ட்ரிக் தான் இது. நம்ம ஆரஞ்சு தோல்லேருந்து நிறையா வந்து இந்த மாதிரி கேண்டீஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாரின்லலாம் இந்த கேண்டீஸ் வந்து ரொம்பவே பிரபலம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கேண்டீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆரஞ்சு தோல்லேருந்து உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோலில் வந்துட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு பவுடர் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபேஸு அதுக்கப்புறம் நம்ம உடம்பு ஃபுல்லுமே போட்டு குளிக்கலாம். ரொம்பவே வந்து ஸ்மெல்லாக இருக்கும், ஆரஞ்சு ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் ஆரஞ்சு தோலை வச்சுட்டு நிறையா வந்து நம்ம புளிக்குழம்பு அந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் உங்களுக்கு புளிக்குழம்பு எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு தோலை வச்சுட்டு நம்ம வந்து துவையல் மாதிரி கூட நம்ம ஆரஞ்சு தோல்லேருந்து பண்ணலாம். அதுவுமே நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு போடுறேன். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு தோல்லேருந்து நம்ம எசென்ஷியல் ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ ஆரஞ்சு தோல்லேருந்து பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம ஆரஞ்சு தோலை வந்து தூக்கி போடுற ஆரஞ்சு தோலை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம டெய்லி யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.